ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/7/2025 உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த ஆடி மாதம் பிறக்குது. பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கும், நிறைய பிரயாணங்கள் இருக்கும். சில பேர் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. நிறைய உங்களை அறியாமே டென்ஷன், அதிகமான கோபங்கள், இது எல்லாமே வரும். சில பேருக்கு பல்லு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனங்களை போகும்போது ஜாக்கிரதை, இது எல்லாமே நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி தான். உங்களுக்கு 26 ஜூலை மாதம் 26ஆம் தேதி சுக்கிரன் 11க்கு வராரு. 10 குடையவர் 11க்கு. அப்போ தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. ஏற்கனவே குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல தான் குரு இருக்காரு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும். இந்த 11 குடையவர் 10 குடையவர் 11க்கு வரதுனால தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் உறுதியாக உண்டு. அவருடைய பார்வை வேற 5ஆம் இடம். அதனால நல்ல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், தொழிலுக்காக நீங்க போட்ட எஃபர்ட்கெல்லாம் நல்ல பலன்கள் கட்டாயம் உறுதியாக கிடைக்குங்க. பொதுவாக உங்களுடைய ராசியில கேது இருக்காரு, அஷ்டமத்து சனி வேற இருக்கு. இதனால என்னன்னா எப்பவும் போல வழக்கம் போல மன ரீதியான பிரச்சனைகள் சந்திச்சுதான் ஆகணும். குழப்பங்கள், இனம் புரியாத பயங்கள், பதட்டங்கள், இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கு என்ன பண்றது தீர்வு அப்படின்னா, பதட்டம் வரும்போது பதட்டப்பட்டுக்கங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் ஆயிக்கங்க. ஒரு கண்ணாடி பார்த்து உங்களை நீங்க செல்ஃபா மோட்டிவேட் பண்ணுங்க. வேற பரிகாரங்கள் இதை விட பெஸ்டா கண்டிப்பா இருக்காது. உங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு பிடிக்கணும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகலாம், அடுத்ததும் ஃபெயிலியர் ஆகலாம், அதுக்கடுத்ததும் ஃபெயிலியர் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ்ங்கிறது மிகப்பெரிய லெவலில் இமாலய வெற்றி அப்படிங்கிறது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ உங்களுக்கு கட்டாயம் பொருந்தும். அதனால் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி உறுதி. இந்த கேதுவும் சனியும் கொஞ்சம் அதிகப்படியான இறுக்கத்தை கொடுப்பாங்க, மன இறுக்கத்தை கொடுப்பாங்க. பொதுவாகவே சிம்மராசி எல்லாத்தையுமே கரெக்டான நேர்மையாக இருக்கக்கூடியவங்க, கரெக்டாக இருக்கக்கூடியவங்க, டைம் பர்ஃபெக்ஷன்லேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறனால பெரிய லெவலில் நீங்கள் பிரச்சனைகளை என்னென்னா சந்திக்க மாட்டீங்க. சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது. அதை நீங்கள் நம்பணும். இந்த கேதுவுடைய மன இறுக்கத்திலிருந்து, இந்த கேதுனால் இருக்கக்கூடிய தடைகளில் இருந்து, மன இறுக்கங்கள், மன குழப்பங்கள்ல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு கணபதி வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். இந்த விநாயகர் ஆவணி மாதம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி இருக்குது. அந்த சதுர்த்தியில் நல்ல வழிபாடு பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கணபதி வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரச்சனையிலேருந்து தப்பிப்பீங்க. இல்லைன்னா தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்கு நிகழ்வுகள் நடக்குங்க. அப்புறம் செவ்வாய் 29ஆம் தேதி பயிற்சி ஆயிடுறாரு. சிம்ம ராசிலேருந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. இதில் செவ்வாயும் சனியும் பார்வையிடுது சமசப்தமாக. பொதுவாகவே சனியும் செவ்வாயும் பார்வையிடும் போது கோச்சாரத்தில் நிறைய நன்மைகள் நடக்காது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு அப்படின்னா, இந்த சனியுடைய பார்வையில் செவ்வாய் சனி சமசப்தமான பார்வை இருக்கும் காலகட்டங்களில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ராகு உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்ட அனுசரணையாக பேசுங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை அறிஞ்சு ஆப்போசிட்டில் இருக்கவங்க கிட்ட நீங்கள் பேசும்போது பெரிய லெவலில் உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது ஆகாது. எப்பவும் போல் நான் உண்மையை தான் பேசுவேன், கரெக்டாக இருக்குவேன் அப்படின்னு அனுசரிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதனால் மற்றவங்களை காட்டிலும் உங்களுக்கு தான் அதிகமான இழப்புகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு 2 குடையவரும் 11 குடையவரும் புதனாகி அவர் 12ஆம் இடத்துல இருக்காரு. ராசி அதிபதி சூரியனும் 12ஆம் இடத்துல இருக்குது. கால் பாதங்களில் அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் கவனமாக இருங்க. நிறைய விரயங்கள் ஆகும். உங்களுக்கு வருமானம் எவ்வளோ வருதோ அதே அளவுக்கு விரயங்கள் இருக்குது. அதே மாதிரி சுப விரயமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நிறைய சுப செலவுகள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குங்க. புதுசாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்குது. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சிகளை இப்போ பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். சில பேருக்கு வெளிநாட்டிலேயே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. படிப்பு விஷயமாவோ, உத்தியோக விஷயமாவோ, தொழில் விஷயமாவோ வெளிநாடு பயணங்கள், வெளி மாநில பயணங்கள் உறுதியாக உண்டுங்க. ஆனால் இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு பின்னால் ஆதாயமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் இருக்குது. அதனால நல்ல பெனிஃபிட் தான். அதே மாதிரி புதனும் சூரியனும் சேரனால உங்களுக்கு நிறைய விஷயங்களை சமாளிக்கக்கூடிய திறமைகள் ஆட்டோமேட்டிக்காகவே வளர்ந்துடும்.
இது வந்து என்னன்னா நிபுணத்துவ யோகம் இருக்கு. இந்த நிபுணத்துவ யோகம் வந்து அவரவர் துறை சார்ந்த வளர்ச்சி, அதாவது துறை சார்ந்த அறிவு நிபுணத்துவ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்துடும். அதனால என்னன்னா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து அப்படியே பளிச்சுன்னு பிரைட்டா தெரிவிங்க. ஐ மீன் என்ன, உங்களுடைய வேலைகள் எல்லாம் பாராட்டப்படும், அங்கீகரிக்கப்படும். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க வந்து பாராட்டு, அங்கீகாரம், நம்மளை வந்து புகழ்ந்து பேசணும், நம்மளை ரெகக்னைஸ் பண்ணணும், நம்ம வந்து ஃபர்ஸ்டா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். ஸோ அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உழைப்பு வந்து பெரிய லெவலில் ரெகக்னைஸ் பண்ணப்படும். அதுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் தன்னால் கிடைக்கும். பொதுவாகவே இந்த கேது இருக்கனால வேலை பார்க்குறவங்க, உங்களுடைய ஜென்மத்திலேயே வந்து கேது இருக்குது, சனியும் அஷ்டம சனியாக இருக்கனால வேலை பார்க்குறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. என்னன்னா ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லாதீங்க. ஆல்ரெடி டைம் சரியில்லை, அதனால நீங்கள் வந்து ஏதாவது உங்ககிட்ட மற்றவங்க யாராவது வந்து சொல்கிறாங்கன்னா கூட அதை கேட்காம எனக்கு பிஸியாக இருக்கேன், நான் அப்புறம் பார்க்குறேங்கிற மாதிரி அப்படியே நைஸாக கலந்துட்டு வந்துடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. பிரச்சனைகளுக்கு நீங்கள் தேடி போக வேண்டாம், அவங்களா தானாகவே வருவாங்க. அதனால் நீங்கள் உஷாராக இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுறது தான் நல்லது. ஏன்னா இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு இதையே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் நம்பர் 1. உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமே வராது, அந்த மாதிரி இருக்கும். கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் வந்து 7ஆம் இடத்துக்கு குருவோடைய அனுகிரகம் இருக்கனால, இப்போ சுக்கிரனும் இருக்கனால சண்டை வாக்குவாதங்கள் இருந்தாலும் சமாதானமாய்க்கும், பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி. பொதுவாகவே படிப்பு விஷயத்தில் நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான அமைப்புகள், படிப்பு விஷயமா வெளியூர் போகிறதுக்கு உண்டானது, உயர்கல்வியில் நல்ல சாதனை படிக்கக்கூடியது. நிறைய பேருக்கு இந்த டைமில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 6 கூடிய சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உத்தியோகஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. குருவோடைய அமைப்பும் நல்லா இருக்குது. சுக்கிரனும் 11ல் வந்திருக்கனால பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள் உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து என்னென்னா கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் சமைக்கும் போது மின் சாதனங்களை இயக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது அஷ்டமஸ்தானம் வந்து ஆண்களுக்கு உயிர் ஸ்தானம், பெண்களுக்கு வந்து மாங்கல்ய ஸ்தானமாக இருக்குது. ஸோ அங்கே வந்து செவ்வாய் சனியும் வந்து சப்தம பார்வையில் இருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கணவருடைய நடவடிக்கையில் கவனமாக இருங்க. அவர் எங்கே போகிறாரு எங்கே வராருங்கிறத பாருங்கள். அதே மாதிரி அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன விஷயம், ஒரு அலட்சியம் அப்படிங்கிறது ஆபத்தில் கொண்டு போய் விடும். அதனால் வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமாக இருங்க. முக்கியமாக வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் வந்து அவச்சொல்லுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோச்சாரத்தில் குருவும் சுக்கிரனும் சேரும்போது உங்களுக்கு காசு பணம் வரும், ப்ரமோஷன் வரும், கூடவே கெட்ட பேரும் சேர்ந்து வரும். ஸோ இது எல்லாத்தையும் காதில் போடாமல் உங்களுடைய முன்னேற்றத்திலையும் உங்களுடைய குடும்பத்திலையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி முன்னேறி வாங்க. அது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும். இந்த மாதம் வந்து பூரம், அதாவது ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம் வந்து ரொம்ப விசேஷமானது. ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்க. ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் வழிபாடு ப்ளஸ் அம்மனுக்கு வந்து வளைகாப்பும் அப்போ தான். அதனால் ஆடி பூரத்தில் வந்து என்ன செய்யுங்கன்னா வளைகாப்பு அம்மன் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களில் சென்று வளைகாப்பில் கலந்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு கர்ப்பஸ்ரீகளுக்கு வளையல் வாங்கி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த வகை தோஷமாக இருந்தாலும் அதுக்கு வந்து இது பரிகாரமாக அமையுங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு ஆடி மாதம் வந்து நல்ல பலன்கள் தான் இருக்கு. இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.